கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திறந்த வாசல்ங்கிற வழியாக காஸ்பல் டிவியின் மூலமாக தொடர்ந்து நாம் செய்தியை கேட்டு வருகிறோம். முதல் நாள் ஜெபங்கிறத தலைப்பிலே பேசினோம். இரண்டாவது நாள் அன்புங்கிற தலைப்பிலே பேசினோம். மூன்றாவது நாள் மன்னிப்புங்கிற தலைப்பிலே செய்தி கொடுக்க கிருபை செய்தார். நான்காம் நாட்களாக குணமாக்குறார்ங்கிறதான தலைப்பின் மூலமாக செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த நாளிலும் ஐந்தாம் நாளிலும் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பின் நிமித்தமாக இந்த செய்தியை கொடுக்க முடியாத கிருபை கொடுத்த தேவனுக்கு, இரக்கம் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மட்டுமாக நம்ம வாழ்க்கையிலே செய்த நன்மைகளே நம்ம ஒருவர் அறியும் போது, ஒருவர் புரியும் போது, ஒருவருக்கொருவர் தேவன் இப்படிப்பட்டதான சகாயம் செய்திருக்கிறாரான்னு சொல்லி விசுவாசத்திலே நாம் வளர்வதற்காக தான் இப்படிப்பட்டதான செய்தி மூலமாக பரிமாற்றம் செய்து கொண்டிருக்க அப்படின்னாலே தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் விசுவாசத்தில் வளர்த்திக்கவும், தேவனுடைய குணநலங்களை அறிந்து கொள்ளவும், இன்னும் விசுவாசத்தில் பலனை அடைய முடியாத ஒரு தருணத்தை ஈவாக இரக்கமாக இந்த செய்தி இந்த டிவியின் மூலமாக நீங்கள் கேட்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுக்காக மகிழ்ச்சியும். சங்கீதம் வாசிக்கிறோம் 97 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். இப்போ நீதிமான் யார்? நீதிமான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவராய் தேவன் பிசாசு இந்த தேசத்தில் உலாவிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அங்கே தேவன் கேட்குறார், சாத்தானை எங்கே சுற்றி வருகிறான்னு கேட்கும்போது, நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறேன்னு சொல்கிறார். அவைய தாசனாகிய யோபு மீது கண்ணு வைத்தாயோ என்று கேட்கும்போது அவர் சொல்றார், அவரை நீர் வேலி எடுத்து அளவா பாதுகாத்து வைத்திருக்கிறீர். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் குறித்து, தாசனாகிய யோபு குறித்து, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகிறவன் நீதிமான் என்னுடைய தாசன் என்று அவர் குறித்து சாட்சி சொல்றார். அப்போ தேவனின் பிள்ளைகளுக்கு அவர் நீதிமானுங்கிறதான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஏசாயா 60 சொல்ற நீதிமானுக்காக வெளிச்சத்தை கொடுக்கிறார். மகிழ்ந்து வெளிச்சத்திலே நம்ம பிரகாசிக்கும்படியாக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது அப்படிங்கிறார். ஏசாயா 60:23 வாசிக்கும் போது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறான்னு அறிகிறோம். அந்த ஒளியின் உள்ள ஆண்டவர் அவர் ஒளியாக இருக்கிறதுனால அந்த ஒளியை நமக்கு என்ன செய்து வாசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. அந்த ஒளியானது நீதிமானை அறிந்து நீதிமானாக மாற்றி அவனுக்குள்ளே விதைக்க செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் தீமையை வெறுத்து விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்குது. இப்போ நீதிமானுக்காக வெளிச்சத்தை கொடுக்குறார். அப்போ இருதயம் என்ன உண்டாகுது? வெளிச்சம் உண்டாகுது. இப்போ வெளிச்சம் வரும்போது இருள் நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்போ வெளிச்சம் அது விதைக்கிறார். விதைக்கும் போது நல்ல நிலமான பார்த்து விதைக்கிறார். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, சில விதை கற்பாறையில் விழுகிறது, சில விதை வழி அருகே வெளிவருகிறது, சில விதை இப்படிதான நல்ல நிலத்தில் விழுகிறது. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்னாகுது? 30, 60, 100 பலம் தருது. கற்பாறையில் விதைக்கப்பட்டது காய்ந்து வெயிலே காய்ந்து தேய்ந்து போகிறது. முள்ளுக்குள் விதைக்கப்பட்ட விதை அப்படி வளர்ந்து அது முட்களினால் நெருக்கப்பட்டு அவை எரிச்சுது, அது வளர முடியாமல் பலம் தர முடியாமல் போய் விடுகிறது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் காகங்கள் பச்சை பறவைகள் அதை எடுத்து பறித்து மனுஷனால் மிதிக்கப்பட்டு அது உபயோகம் இல்லாமல் போகிறது. அதுபோல் நல்ல நிலமாகிய நிலத்தை தான் பயன்படுத்துவார், செம்மைப்படுத்துவார். நாம் பயிரிடும் போது ஒரு நல்ல நிலத்தை எடுத்து செம்மையப்படுத்துகிறோம். அதில் இருக்கிற கற்கள் முட்கள் எவைகள் ஏதாவது சீர்படுத்தி சரிப்படுத்தி அதை உழுது சரி இணைச்சிடும். அதை நல்ல வரப்பு வெட்டி அதை பயிரிட்டு அதை வளர வைத்து அதிலிருந்து நாம் பலனை அனுபவிக்கிறோம். அதே போல தான் இந்த கற்பாறையான இருதயத்தில், கரடு முரடான இருதயத்தில், திருக்குள்ள இருதயத்தில், முரட்டாட்டமான இருதயத்தில், வணங்கா கழுத்துள்ள இருதயத்தில், மார்க் 7ஆம் அதிகாரத்தில் இருதயத்தில் நிறைவிலிருந்து எணிச்சுது பொல்லாங்கு புறப்படுதுன்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த இருதயம் நம்மளை தீட்டுப்படுத்துது. இருதயம் நமக்கு எணிச்சுது கலங்கப்படுத்துது. இருதயத்துக்குள் பிசாசு வருகிறான். பொல்லாத ஆவி நமக்குள்ள எணிச்சுது வாசம் பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த பொல்லாத ஆவி இந்த இருதயத்துக்குள்ள தங்கியிருக்கிறனால தான் அவன் என் வாழ்க்கையை எணிச்சு தத்தளிக்கிறான். தத்தளிக்கும் போது ஆண்டு சொல்லாரு, உன் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, அதுக்குள் வாசம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவே இல்லை.
அது இருதயத்துக்குள் தான், இருதயத்தில் தான் வாசம் பண்ண விரும்புகிறார். முதல்ல ஒரு தாயினுடைய கருவிலை குழந்தை உருவாகும் போது அது முதல்ல உருவாக்கப்படிதான பகுதி இருதயம் தான் உருவாகுது. அது பிறகு அடுத்து எல்லா பகுதியும் என்ன செய்யுது உருவாகுதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் அறிவு மூலமாக அறிகிறோம். அப்போ இருதயம் தான் ஒரு தாயின் கருவிலே இருக்கும்போது குழந்தைக்கு இருதயம் தான் முதல் பகுதியாக உருவாக்கப்படுகிறது. அது தேவன் அதான் சொல்லார், உன் இருதயத்தை எனக்கு தா. அது இருதயத்துக்குள்ள தேவன் நினைச்சு வாசம் பண்ண விரும்புகிறார். அது இருதயத்தை வாசல் கதவை தட்டுகிறேன், நீ இதயத்தை கதவை திறப்பாயானால் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அது மாதிரி இருதயத்துக்குள்ள இருந்தால் எல்லாம் தீட்டு உள்ள காரியங்களாக வெளிப்படுகிறது என்று அறிகிறோம். அதனால் இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண இடம் கொடுத்தோமானால் அந்த தேவன் செய்கிற ஒளியாக நமக்கு வாசம் பண்ணுவார். நான் தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த ஒளி நமக்கு வரும்போது இருள் நம்மளை விட்டு விளைகிறோம். இந்த இருள் தான் மனுஷனை தவறான வழியிலே கொண்டு போகும். கோபத்தில், எரிச்சலில், பகையில், சண்டையில், பிரிவினையில், உலகத்துடைய பண ஆசையில், வேசித்தனத்தில், இப்படி திருட்டில், களவில், சினிமா மோகத்தில், இப்படியான பல வழிதான் வழியிலே இந்த சாத்தான் நினைச்சுவான் மனுஷனை சிறுக்குண்டு உலகத்துக்குள்ளாக கொண்டு போய் நம்மளை நரகத்தின் மாதிரி கொண்டு சொல்கிறான். இதில் இருந்து நாம் தேவனிடத்தை திரும்பும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவர் நினைச்சாரு நம்ம இருதயத்தை செம்மையாக மாற்றுகிறார். அவர் ஏற்ற இருதயமாக மாற்றுகிறார். செம்மையான இருதயமாக மாற்றி அதற்குள்ள நினைச்சார் வெளிச்சத்தை விதைக்கிறார். அப்போ விதைக்கப்பட்டது நிச்சயம் வளரும். விதைக்கப்பட்டது வளர்ந்து அது நினைச்சது பூத்து அது காய்த்து அது கனி கொடுக்கும். அப்போ கனி கொடுக்கும் போது நிச்சயம் வளர்ச்சி உண்டாகும். அதே மாதிரி நாம் எந்த விதை விதைக்கிறோமோ அதனுடைய பலனை நமக்கு தருகிறது. அதே போல தான் நாம் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்மையான விதையை விதைக்க வேண்டும். வாயினாலும் சரி, பேச்சில், செயலில் நன்மை விதைக்கிறோம். நன்மையான நற்கரிய காரியங்களை செய்ய வேண்டும். அது நமக்கு நன்மையாக பலன் தரும். அதுபோல் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக விதையை விதைச்சதுனால ஒளியை வந்ததுனால நமக்குள்ள செம்மையான இருதயமாக மாற்றி நீதிமானுக்காக மகிழ்ச்சி செம்மையான இருதயத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அப்போ வெளிச்சம் வரும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அது மகிழ்ச்சியும் வெளிச்சமும் சேரும்போது மனுஷன் எலிசா பிரகாசிக்கிறான். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை என்று நாம் அறிகிறோம். அப்போ இயேசு ஒளியாக இருக்கிற ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது அந்த இருதயம் மனுஷியது நம்மளை கலங்காதபடி எந்த மனுஷனும் பிரகாசிக்கிறமான ஒரு ஒளியை நமக்கு தருகிறதா காணப்படுகிறது. அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை நல்ல நலமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். நம் இருதயம் தேவனுக்கு ஜீவிக்கும் போது தேவனை நம்ம சுமக்க வேண்டும். தேவனை சுமக்கும் போது அவர் நம்ம என்ன செய்வார், சுமக்கிறவராக காணப்படுவார். தேவன் நம்ம என்ன செய்வார், அது இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருப்பார். பேசும்போது அந்த இருதயம் மகிழ்ந்து இருக்கும். துக்கம் இருதயத்திலிருந்து வருகிறது, கலக்கம் இருதயத்திலிருந்து வருகிறது, போராட்டம் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயம் சோர்ந்து போனால், கவலையற்று போனால் என்ன உண்டாது, முழு சரீரமும் என்ன செய்யும், சோர்ந்து போகும். அது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக சொல்லார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் சொல்லார். அப்புறம் கலங்கி போகிற இடத்துல இருதயத்தை சோர்ந்து போகும்போது மற்ற கை கால்கள் அவயங்கள் நம்ம சோர்ந்து போனாலும் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு தானே மருந்து சாப்பிட்டு சரியாக்கிறதோம். சரீரத்தில் பலகீனம் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டு சரியாக்கிறதோம். வயிற்றில் பிரச்சனையாக மருந்து சாப்பிட்டு சரியாக்கிறதோம். தலையில் தலைவலியாக இதை மருந்து சாப்பிட்டு சரியாக்கிறதோம். ஆனால் இருதயத்தில் பலகீனம் வரும்போது, இருதயத்தில் கவலை வரும்போது என்ன உண்டாகுது, அதுக்கு மருந்தே இல்லாமல் போய்விடுகிறது. மருந்து தேடி அழுகிறோம், எங்கே போனாலும் கிடைக்காது. கவலையை உலகத்தில் நினைச்சதோம், கவலைக்கு மருந்து உலகத்தில் கிடைக்காமல் போகிறது. அதனால தான் இந்த கவலையை போக்கதான மருந்து அது தேவன் சீரா தர்றார். அதனால இயேசு எரிசிறாரு, உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தவிங்கி இருக்கிற நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன அந்த இருதயம் கலங்காதபடி வெளிச்சத்தை தருகிறார். எனது விளக்கை எரிய செய்கிறீர், இருளை ஒளியாக்கினே தாவிசுறார். சங்கீதம் 18 சொல்லும்போது உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது இருதயம் தேவனிடத்தில் இருக்கிறார். நமது விளக்கை எரிய செய்கிறார். மங்கி போன இருதயம், மங்கி போன விளக்கு, அது மங்கி போன விளக்கை எரிக்கிறாரு, எரிய வைக்கிறார். எப்படி தகப்பனிடத்தில் திரும்பும் போது தேவனுக்கு நமக்கு தொடர்பு உண்டாகும் போது இந்த இருதயம் எரிச்சது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. அது ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மான ஆனான்னு சொல்லியிருக்கு. அது யோபுல சொல்கிறோம், மனுஷனுக்குள் இருக்கிறது தீபமாக இருக்குன்னு யோபு சொல்றார். தீபம், அந்த தீபம் எரிச்சது மங்கி போய் இருக்கிறது. இந்த யோபு தீபம் மங்கி போய் இருக்கிறனால அதை பிரகாசிக்க விட முடியவில்லை. காரணம் என்ன, அந்த பிரகாசத்துக்கு உண்டான மருந்து இல்லை. ஒரு லைட்டில் குறைந்து மண்ணெண்ணை குறைந்து விட்டால் அந்த லைட்டுடைய வெளிச்சம் குறையும், திரி கரைஞ்சு போகும், வெளிச்சம் கம்மியாக இருக்கும். அது மீண்டும் மண்ணெண்ணை ஊற்றி அந்த திரியை சரிப்படுத்தி அந்த சிமினியை நம்ம சுத்தப்படுத்தி மீண்டும் எரிக்கும் போது அது பிரகாசமாக இருக்கும்.
அதே போல தான் நம்முடைய விளக்கு நம்ம அணையாத விஷயத்தில் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்ல காரணம் இதுதான், எனது விளக்கை எரிய செய்தேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு பதிலை தாண்டுவேன். ஏன்? அது பலத்தினாலே, தைரியத்தினாலே. சிங்கத்துக்கு ஒப்பான பலத்தை எங்களுக்கு தாரும் என்று தாவீது கேட்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒப்புதான பலத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறார். அப்போ இந்த இருதயத்தினால பலம் வந்துச்சுன்னா, இருதயத்தில் சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன உண்டாகுது? பலம் உண்டாகுது. முதலாக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டர் பார்ப்பாங்க, இருதயத்தில் தொடுத்துட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ தூரம் இருதயம் துடிக்குது, எவ்வளோ தூரம் இருதயம் பலகீனமாக இருக்குது, எந்த பல்ஸ் குறைஞ்சிருக்குது, இந்த இருதயம் எப்படி சமாதானமாக இருக்குதா, அது என்ன, அதை வச்சே கண்டுபிடிப்பார்கள். அதுபோல் இந்த இருதயத்தில் தான் வியாதி வருது. சோர்ந்து போச்சுன்னா, பயம் வந்துச்சுன்னா கலக்கம் வந்துடுது, இருதயத்தில் கலக்கம் வருது, இருதயத்தில் பயம் வருது. அந்த பயம் வரும்போது என்ன உண்டாகுது? வியாதியில் வந்துடும். சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, யார்கிட்டையும் சிரித்து பேச முடியாது, சந்தோஷம் இருக்காது. இருதயம் முழு சரீரத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்துவிடும். அதனால அந்த இருதயத்துக்குள்ளா தேவனுடைய வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த விளக்கை நிமிஷி எரிய வைக்க வேணும். எப்படி? தேவனை துதிப்பதினாலே, தேவனை ஆராதிப்பதினாலே, வேதம் வாசிப்பதினாலே, சபைக்கு செல்வதனாலே, உபவாசம் இருப்பதினாலே, தேவ வாசலை கீழ்ப்படியதினாலே, சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதினாலே, நாம் தேவனோடு ஐந்து கொண்டு இருப்பதனாலே நம்மளை சீர்படுத்தி நம்முடைய விளக்கை அணையாத பட்சத்தில் இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அழைக்காத பட்சத்தில் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவரை விட்டு ஒரு பிசாசு வெளியே போகும்போது அவர் சுற்றி வருமா, ஓ இந்த இருதயத்தை நான் வாசம் பண்ணேனே, இவர் எப்படி இல்லாமல் நான் வழி நடத்தினேன், எப்படி இல்லாமல் நம்மளுக்கு கொண்டு போனேன், பாதாளத்துக்கு கொண்டு போனேனே, இவனுக்கு ஒரு ஒளி வந்துருச்சு, இந்த ஒளியை ஏற்றுக்கொண்டானே, இந்த அப்பா இடத்துல திரும்பிட்டானே, அந்த அப்பா இயேசுவனுக்கு ஒளியை தந்துட்டாரு, ஒளியை பரிசுத்தாவினுடைய ஒளியை விதைச்சிட்டாரு, எனக்கு வாசம் பண்ண முடியல சொல்லி நம்ம விட்டு வெளியே போயிட்டு மீண்டும் சுற்றி வருமா. மத்திய 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது சுற்றி வந்து இன்னும் இந்த வீடு எப்படி இருக்குது, பெருக்கி வெறிச்சோடி இருக்குதா, இது மகிழ்ச்சியா இருக்குதா, வெளிச்சமா இருக்குதா, இல்லை இருளா இருக்குதா, தேவனுடைய வெளிச்சத்தை இவர் விளக்கு பிரகாசிக்க செய்தாரா, இவன் ஆண்டவரோடு இறங்கி இருக்கிறானா சொல்லி சுற்றி பார்ப்பான். அப்போ நம்ம ஆண்டவரோடு விட்டு விலகி போகும்போது, அது வெளிச்சம் நம்ம விட்டு மறங்கி போகும்போது என்ன செய்வான்? என்னுடைய வீடு வெறிச்சி இருக்குது, நான் நினைச்ச பின்னாடி 7 பிசாசு கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள தங்கிடுவான். தங்கும் போது இவர் மின்னலே கேடு உள்ளதாக மாறிவிடுகிறது. முன்னாடி இருந்த தெய்வீக முரட்டுத்தனமான குணம் பல மடங்கு அவனுக்குள்ள வந்துடும். ஏன்னா 7 பிசாசு வந்துருச்சு, முன்னாடி ஒரு பிசாசு தான் இருந்துச்சு. 7 பிசாசு கூட்டி வந்து அதுக்கு பின்னாடி ஆண்டவர் அறிய விடாதபடி, தேவனை தேட விடாதபடி, தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, இவன் மகிழ்ச்சியாக இராதபடி இருளுக்குள்ளேயே தள்ளி கொண்டே இருப்பான். இன்னொருத்த தள்ளி கொண்டே இருக்கிறான். அநேகரை ஆண்டவருடைய பிள்ளைகளையும் தள்ளி கொண்டு அவன் சுற்றி எல்லாரும் உலகத்தாரை பார்க்க மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெளிச்சமாக நடக்கிற பிள்ளைகளே, இவங்க எப்படி இவங்களை வெளிச்சத்திலிருந்து கொண்டு வரலாம், எப்படி இவங்களை பாவச்சத்திலிருந்து உருவாக்கலாம், இவனை எப்படி எழுச்சலாம், இவனை தாறுமாற வழியை கொண்டு வரான்னு சொல்லி அவனை தான் சுற்றி பிசாசு எவனை விழுங்கலாம் சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிறான். அதனால தான் இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து நம்ம பாதுகாக்கத்தான் பரிசுத்தாவியை நினைச்சிற வெளிச்சத்தை கொடுத்து இந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது தேவன் வேலி அடித்து பாதுகாப்பார், நம்மையும் குடும்பத்தையும் வேலி அடித்து பாதுகாப்பார். எப்படி யோபு அவன் குடும்பத்தையும் வேலி அடித்து பாதுகாத்தாரோ அதே போல நம்மை ஆண்டு வேலி அடித்து பாதுகாக்கிறார். ஒரு முறை வீட்டுக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி வந்தார், பெரிய சாடியில் வளர்த்து அவனை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது மகள் பார்த்துட்டு பயந்துடுச்சு, அப்போ ஒரு மந்திரவாதி ரோட்டில் இருக்கிறார் அப்படின்னு அவர் ரோட்டில் இருந்துக்கிட்டு கத்துறாரு, ஐயோடு கத்துறாரு, ஸ்டெப் எடுத்து கத்துறாரு. என்னன்னு கேட்கும்போது, ஐயோ நீ யார் அப்படிங்கிறார். என்னையா, என்ன விஷயம் கேட்குறேன், நீ யார் அப்படி கேட்டும்போது, நானே சாதாரண மனுஷன் தான் ஐயா, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லையா நான் இதுக்காக என்னால் போக முடியல, இந்த இடத்த சுற்றி ஒரு அக்கினி கோட்டை இருக்குது, இதை விட்டு போக முடியல, எனக்கு உத்தரவு கொடு, நான் போகிறேன் அப்படிங்கிறார். நான் அவரை வர சொல்லலை, நான் அவனுக்கு போக சொல்லலை, இங்கே வந்து கத்துறாருன்னு சொல்லி என்னன்னு கேட்டேன். இங்கே சுற்றிலும் அக்கினி சுற்றி இருக்குது, நான் போக முடியல, நீ அதனால் அப்புறம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க சேர் போட்டு உட்கார வச்சு தண்ணீரை கொடுத்து அது என்ன விஷயம் சொல்லி அவர் செய்யா, இப்படிப்பட்ட பாவ கர்ம தொழில் செய்யாதீயா, இது பாவ கர்ம காரியம், அதனால் இதை விட்டு விலகு, மந்திரத்தை இந்த மந்திரம் செய்யாத அப்படி சொல்வார். நான் அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு கால் முடமாக்குறதுக்காக 50,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன் ஐயா, 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு 50,000 பேச்சு. அதனால் அதுக்காக நான் நினச்சிட போனேன், போகிற வழியில் தாண்டி போக முடியாது இந்த இடத்த விட்டு, அந்த ஆள் யாரும் நான் சொல்ல மாட்டேன், கொடுத்தாலையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். சொல்ல வேண்டாம், அதனால் நீங்கள் இப்படி கர்ம தொழில் விட்டு ஒரு குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படும், இது உனக்கு பாவத்தை பின்னாடி சமப்பாய், நீ 50,000 வாங்கி எத்தனை பேர் எத்தனை நாள் சாப்பிட முடியும், பாவம் அவனை நல்லவனை முடமாக்கி விட்டால் அவன் குடும்பம் நிலைமை என்ன, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு என்ன, எவ்வளோ வேதனைப்படுவாங்க, வாழ்நாள் முழுதும் அவஸ்தைப்படுவாங்களா, இது எவ்வளோ பெரிய துன்பமான காரியம், உன்னை 50,000 வச்சு எத்தனை வருஷம் வாழ முடியும், செய்யாதுன்னு சொல்லி அந்த ஆளுக்கு நான் ஒரு பாஸ்டருடைய கான்டாக்ட் பண்ணி கொடுத்து, ஃபோன் நம்பர் கொடுத்து, கையில் 50 ரூபாய் கொடுத்து, இனிமேல் இந்த பக்கத்தில் காரியம் விட்டு சொல்லி அனுப்பிவிட்டேன்.
காரணம் என்ன? அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் ஒன்று பிடித்து கொண்டேன். என்ன என்றால், தேவன் எனக்கு வேலி அடித்து பாதுகாத்திருக்கிறார், அவன் வாயிலிருந்து அது வரைக்கும் தெரியாது எனக்கு. அதே போல தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்குள் வெளிச்சமாக இருப்பீர்களானால், ஆண்டவருடைய சந்தோஷத்திலே மகிழ்ச்சியாக இருப்பீர்களானால், ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டு அவரே கடைசி வரைக்கும் பற்றி கொண்டு அவர்கள் வழியை விட்டு விலகாமல் இருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களை வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்வார். உங்களையும் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்வார். ஒரு அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இருக்கிறார். அப்போ அந்த அலங்கம் இந்த சுற்றிலும் பாதுகாப்பு, இருக்கிற இடத்தையும் பாதுகாப்பார், இந்த அலங்கத்தையும் பாதுகாப்பார். இங்கே சமாதானம் உண்டாகும், இங்கே நீதி உண்டாகும், இங்கே வெளிச்சம் உண்டாகும், இங்கே அன்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். வெளிச்சத்தினாலே நினைச்சு நம்ம கழுகுருவோம். எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். அப்போ நமது விளக்கை ஒளியாக்கி, நான் நம்மளை விளக்கை எரிய செய்துட்டார், ஒளியாக்கிட்டார். அப்போ கம்பீர சந்தை உண்டாகும். என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வடியுதே, ஏசனை ரட்சித்தார் ஆடி பாடுவே. எங்கிருந்து ஆட்டம் வருது? எங்கிருந்து பாட்டம் வருது? தேவனை ரட்சித்தார், ஒளியை தந்துட்டார், இருள் வெளியிச்சு, சாபம் விலகிருச்சு, சாத்தான் விலகிருச்சு, திருடன் விலகிட்டான், நமக்குள்ள இருந்த ஜென்ம குணம் மாறிடுச்சு, ஜென்ம ஆவிகள் விலகிருச்சு. இப்போ நம்ம தேவ உலகத்தில் உள்ள தேவாதி தேவ நமக்குள்ள வாசம் பண்ணிட்டார். அப்போ அப்பாவுக்கு நமக்கு சொந்த பிள்ளையாக மாறிட்டோம். அவர் நம்மை அணைத்து கொண்டார், அது ஒளியை தந்த இடத்தை திரும்பிட்டோம். அதனால இந்த ஒளியை நமக்கு வரும்போது தான் சொந்த ஜீவ சுவாசத்தை தந்தவர். அந்த சுவாசம் நமக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்குது. எல்லா மனித வர்க்கத்திலே ஆணும் என்று பெண்ணும் எல்லாருக்கும் இந்த ஜீவ சுவாசம் தான் இருக்குது. அது ஒளியாக இருக்குது. இந்த ஒளி என்ன செய்யுது? தேவனை தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பாதபடி, தன்னை தந்த தேவனிடத்தில் ஐக்கியம் இல்லாதபடி, ஏன்னா இந்த உலகத்திலே தேடி தேடி ஓடி அலைகிறதுனால தான், இந்த இருளுக்குள்ள ஓடி அலைங்கிறதுனால தான் இன்னும் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்றைக்கு இது ஒளி எடுத்து திரும்புவாங்களோ, என்னைக்கு தன்னை தந்த தேவன் தன் சிவ சுவாசத்தை தந்திருக்கிறார், அந்த சுவாசம் எனக்குள்ள இருக்குது, நான் அதை மங்க விடக்கூடாது, அவரோடு ஐக்கியம் ஆயிப்போமானால் அந்த ஒளிக்கு நமக்கு ஐக்கியம் வந்துடும். அப்பா நமக்கு பிள்ளைங்கிற சுதந்திரம் உண்டாயிரும். அப்போ தேவன் நமக்கு வழி நடத்துவார். அப்போ சொந்த தகப்பன் இடத்துல நம்ம சேருவோம். அப்போ தான் ஒரு பாசம் உண்டாகும். ஒரு முறை ஒரு பிள்ளையை திருவனந்தபுரத்தில் ஒரு பிள்ளையை ஒரு 5 வயசு பையனுக்கு திருடி கொண்டு விற்றுட்டாங்க. விற்று அவன் பல இடங்கள் விற்று கடைசியில் அவன் 2 கண்ணையும் குருடாக்கி அவனை வச்சு பிச்சை எடுத்து ஒவ்வொருத்தரையாக விற்று அவனுக்கு காசு சம்பாத்தி பண்ணி இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிற நேரத்தில் இது எங்கேயோ போய் சுற்றி ஒரு 5 வருடம் கழித்து அதே இடத்துக்கு அந்த பையனை கொண்டு வராங்க. 3ஆம் நபர் 4ஆம் நபர் வாங்கி அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாது, அதே இடத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இந்த பையன் அவங்க தூரத்தில் நிற்கிறாங்க. போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறான். பாவம் அழகான பையன், ஆனால் கண் இல்லை. ஒரு வீடுலாம் அப்பா அப்பா அப்பான்னு கேட்டே இருக்கிறான். கெஞ்சி காசை வாங்கி இந்த அம்மாட்ட கொடுத்து அவங்க வாங்குறவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க தூரத்தில் நிற்பாங்க. இவன் அப்படியே போகும்போது தன் சொந்த வீட்டுக்கு அன்றைக்கி போகிறான். அவனுக்கு தெரியாது, சொந்த வீடும் தெரியாது. போகும்போது அங்கே தட்டுறான், அம்மா அம்மான்னு தட்டுறான். இந்த 5 வயசு பையனை காணாமல் தாய் துடித்து கொண்டு வேதனைப்பட்டு எவ்வளோ தவிச்சிருப்பாங்க, வேதனையிலே தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சத்தம் அந்த போன உடனே அவங்களுக்குள்ள ஒரு உயிர் பீச்சு உண்டாகுது. என்ன ஒரு சத்தம் வருதே, எதிர்பார்த்தாலும் ஒரு காந்த விஷை, எதிர்ப்பிதமான காந்தை, ஒரு அலை, எதிர்ப்புறமான ஒரு புவி ஈர்ப்பு மாதிரி அவருக்குள்ள ஒரு அதிர்வு உண்டாகுது. உடனே வந்து என்ன செய்கிறாங்க, ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ இவன் 2 கண் இல்லாத பையன்ல, நம்ம பையன் மாதிரி இருக்கிறான், ஆனால் கண் இல்லையே, அப்படியா அப்படி சொல்லி அவனுக்கு என்ன வேணும் சொல்லி ஆகாரம் கொடுக்க போகிறான். மீண்டும் இவன் அம்மா அம்மான்னு கேட்கும் போது இவங்களுக்குள்ளாக ஒரு காது ஈர்ப்பு உண்டாகுது. என்ன இப்படி கேட்குறாங்க. அவனை கூப்பிட்டு இப்போ பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பேர் சொல்லியிருக்கிறான். வீடு எங்கே கேட்டிருக்கா, வீடு சொல்லியிருக்கிறான். அப்பா பேர் அம்மா பேர் சொல்லியிருக்கிறான். உடனே தாய்க்கு, ஓ இது என் மகன் அல்லவா, இது என்னுடைய பிள்ளை அல்லவா, இவனை குருடானேன்னு சொல்லி நான் உதறி தள்ளிட்டு போகிறேனே, ஆனால் அது என்னுடைய ஜீவன் அங்கே இருக்குது, என்னுடைய வித்து அங்கே இருக்குது, என்னுடைய ரத்தம் அங்கே இருக்குது, ஓ நான் சிவந்த பிள்ளை அல்லவா, நான் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா சொல்லி ஓடி அணைத்து கொண்டு கடைசியாக உடனே அவனிச்சாங்க. போலீஸ் தெரியப்படுத்தி அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஊரெலாம் பிடிச்ச உடனே அப்புறம் தான் 4 பேர் விற்று அந்த பையனை விட்டுருக்காங்க. என்னாச்சு, கண்ணு போச்சு. பார்த்தீங்களா? அப்போ என்னாச்சு, அவன் சொந்த தாயிடத்தில் வரும்போது தான் இத்தனை வீட்டில் எத்தனையோ வீடுகளை போய் கேட்குறான். ஒருத்தருக்கு அவங்க பாவம் சொல்லி அவங்களால வேண்டது கொடுத்து அனுப்பியிருப்பாங்கிற. ஆனால் அதே அம்மா தான் சத்தம் போடுறான்.
ஆனால் சொந்த வீட்டில் சொந்த தாயின் இடத்துல அம்மான்னு சொல்லி கேட்கும்போது அது ஈர்ப்பு விசை என்ன செய்யுது. அதே போல தான் இந்த உலகத்தில் நம்ம எங்கெல்லாமே போய் அப்பா 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 அம்மா அம்மான்னு சொல்லி அலைஞ்சாலும் அது சொந்த தகப்பனிடத்தில் என்றைக்கு திரும்புகிறோமோ அப்போ தான் அவருக்கு நமக்கு ஒரு பந்த பாசம் உண்டாகும். அதுதான் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் அல்லவா, அந்த சுவாசம் நமக்கு இருக்குது அல்லவா, அது மங்கி மங்கி இருக்குது அல்லவா, அது ஜீவ சொந்த கொடுத்த தேவனிடத்தில் தகப்பனே நீர்தான் எனக்கு உதவி, ராஜாவே என் தகப்பனே நீர்தான் எனக்கு வெளிச்சம், நீர்தாப்பா எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு வாசம் பண்ணுங்கப்பா, நம்மளோட பிள்ளையப்பா, உலகம்லாம் அலைஞ்சு பார்த்தேன், என் இருதயம் பூரிப்பாகவில்லை, உலகெல்லாம் தேடி பார்த்தேன், என் இருதயத்தை கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் தட்டுங்கள் திறக்கப்படும், தேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள் கேளுங்கள் திறக்கப்படும் இருக்கிறார். அவர் தட்டுகிறவனுக்கும் கேட்கிறவனுக்கும் அவர் கொடுக்கிறார். என்ன? ஜீவ சுவாசத்தில் வெளிச்சம். உடனே அவர் நினைச்சார், என் பிள்ளை என்னிடத்துல திரும்பிட்டோம், என்னிடத்துல வந்து விட்டோம் சொல்லி அவனை அரவணைத்து அவனை செல்வமா நினைச்சாரு, அவனை கண்மணி போல பாதுகாக்கிறார். அதனால் பெத்த தாயிடத்தில் வரும்போது தான், பெத்த தந்தையிடத்தில் வரும்போது தான் அந்த உண்மையான பிள்ளைக்கு பாச உணர்வு வரும். அதே போல் இந்த தேவனிடத்தில் நம்ம என்னைக்கு திரும்புகிறோமோ அன்னைக்கு தான் அந்த ஆண்டவர் நமக்கு வாசம் பண்ணி நமக்கு நினைச்சாரு, வெளிச்சத்தை விதைக்கிறாரு, மகிழ்ச்சியை விதைக்கிறாரு, சந்தோஷத்தை விதைக்கிறாரு, தீமையை நம்ம விட்டு விளக்குறாரு, அக்கிரமத்தை நம்ம விட்டு விதைக்கிறாரு, மாற்றுகிறாரு, புதிய சிருஷ்டிப்பாக மாற்றி என் பிள்ளையன்னு சொல்லி அரவணைத்து இந்த சத்துருக்களுக்கும் பொல்லாத சீற்றமான இந்த உலகத்துக்கும் பொல்லாதவனே இந்த இருக்குத ஓநாய்களுக்கும் விலக்கி காத்து நம்மளை கண்மணி போல உன்னதமான ஒரு மறைவுக்குள்ளாக சேட்டைக்குள்ளாக கோழி தன் குஞ்சுகளை சேற்று அரவணைத்தது போல அரவணைக்கிறார். கோழிகள் கூட என்ன செய்யும், அது அடகாக்கும், 20 நல்ல முட்டையும் இருக்கும், அது 21 நாளுக்கு இருந்து அடகாத்து குஞ்சியை பொறித்து அதை வளர்த்து கொஞ்சம் பக்குவம் வரும்போது என்ன செய்யும், கொத்தி கொத்தி வரட்டி விட்டோம், நீ போ நீ போ நீ விலகி ஓடிடு. அது வரைக்கும் அது குஞ்சு சத்தம் முடிஞ்ச பறந்தடிச்சு ஓடி வரும் கோழி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன செஞ்சிடும், நீ அது சத்தம் போட்டாலும் கும்முன்னு உட்காந்துருக்கும், காது 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 கேட்காது, கேட்டா மாதிரி இருக்கும். ஏன்? அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய காலம் அதுதான் முடிஞ்சிச்சு, நீ உன்னுடைய சொந்த காலம் நிற்கன்னு சொல்லி நினைச்சது பெருட்டி விட்டுருது இல்லையா. ஆனால் இந்த ஆண்டவர் அப்படி அல்ல, முடிவு வரைந்தும் மறிக்கும் வரைந்தும் நமக்குள்ள இருப்பார். இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்தனால நம்ம வெளிச்சத்துக்குள் மறிப்போமானால், பரிசுத்தாவிற்குள் மறிப்போமானால் இந்த ஆவியை பரிசுத்தாவி நினைச்சிருது நம்ம பரதீசில் ஒன்று சேர்த்துருவார். இல்லை என்றால் இருளுக்குள் வாழ்ந்து இருளுக்குள் மறிப்போமானால் இந்த இருளானது சாத்தான் வாதை நினைச்சியும் நம்முடைய ஆத்மாவை கொண்டு போய் நினைச்சு பாதாளத்தில் ஒன்று தள்ளிவிடும். அதனால் வெளிச்சத்தில் வாழ்வோமானால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தில் வாழ்ந்தார், பவுல் அப்போஸ்தலர்கள் வெளிச்சத்தில் வாழ்ந்தார்கள், சேவான் எல்லாம் வெளிச்சத்தில் வாழ்ந்தார்கள், இருந்த நாள் பரலோகத்தில் எடுத்து செல்லப்பட்டார்கள், அங்கே சொந்தக்காரர் மாறிட்டார்கள். ஆகவே தான் நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்க தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார். நம்முடைய வழியில் நடப்போம். 10 மாதமாக இயேசு கிறிஸ்துவை சுமந்தார்கள், அவர்கள் பாக்கியவதி என்று பெயரிட்டார், எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது எந்த நாட்களில் நம்ம ரசிக்கப்பட்டோமோ, என்றெல்லாம் வந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து இருதயத்தை நம்ம சமக்கிறோம். இருதயத்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் சொல்லுவார்கள், இருதயத்தில் கிருபையும் சத்தியம் ஒன்று விட்டு விலகாமல் இருப்பதாக இருதயமாக பலகையில் எழுதிக்கொள்ள அப்படிங்கிறார். அப்போ இது இருதயத்தில் நாம் செமக்கும் போது அது நினைச்சாரு, எத்தனை வருஷம் இது நாம் இப்போ 25 வயசுல ஒரு மனுஷன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நீதியை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவிக்குள் வளர்ந்து முடிச்சு ஒரு 50 வருஷம் வாழ்வானால் என்ன செய்யறோம், 75-50 வருஷத்துல தேவனை இருதயத்தில் சமக்கிறான். அப்படி விட பெரிய பாக்கியவாதனாக இருக்கிறான். அதே போலதான் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம் இருதயத்தில் செமப்போம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். தேவன் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அது ஒளிக்குள் வாழும்போது கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாக தேவன் செய்தியை இம்மட்டுமாக தேவனுடைய கிருபையினாலே நம்ம என்ன செய்கிறோம், வெளிச்சத்தை குறித்து அறிந்தோம். அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம், பகலுக்குரிய பிள்ளைகளாக இருப்போம், தெய்வீக பிள்ளைகளாக காணப்படுவோம். அது தேவனுக்குள்ளாக ஜீவிக்கப்படும் போது நமக்குள்ள இருள் இருக்குதா வெளிச்சம் இருக்குதா நம்ம ஆராய்ச்சி பார்த்தாலே தெரியும். அப்போ நமக்குள்ள வெளிச்சம் இருந்ததுன்னா சுத்தமான வழியில் நினைச்சுவாரமை வழி நடத்துவார். இல்லைன்னா தாழ்மாறான வழிக்கு வாழ்க்கையில் இருள் தான் நம்ம கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அதை அறிந்து புரிந்து சொந்தமான தேவனிடத்தை திரும்பி வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, அன்பு தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி உங்களுடைய பிள்ளையாக மாற்றி அமைத்தது போல என்னுடைய இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அன்று வெளிச்சத்தில் வரட்டும் அப்பா, வெளிச்சத்தை தேடட்டும் அப்பா, மெய்யான தேவனிடத்தில் உமர்த்து வரட்டும். மெய்யான ஒன்றான தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அறிந்து பிரகாரம் ஆண்டவரே நீர் அனுப்பிற ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவின் மூலமாக பெற்றுக்கொண்டு நீதியின் வழியிலே சத்தியத்தின் வழியிலே பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நீதியிலே நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இதற்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. இந்த விதையை விதைக்கப்பட்டது எங்களுக்காக வளர்ந்து கணிதரக்கூடியதான வழி செய்யும். இது வளர விடாதபடி சாத்தான் பலவிதமான வழியிலே எத்தனையோ மனிதர்களை இருட்டுகளே இருளுக்குள்ளாக மீண்டும் பிரவேசிக்கிறானப்பா. அதிலிருந்து விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பரிசுத்தாவின் கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். ஏசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.